வணக்கம் தமிழா. நான் ராஜ்கமல். எளிய தமிழில் ஃபோட்டோஷாப் இந்த பகுதியில் நம்ம பேத் அண்ட் மாஸ்க் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஹேர் மாஸ்கின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துப்போம். இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இதில் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை மார்க்கெட் டூல் கொண்டு செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜை இதோட பேக்ரவுண்டை டெலீட் பண்ணாமலே எப்படி ஹைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்டை எரேசர் டூல் வச்சு நம்ம எரேஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வர முடியும். பட் இது அவ்வளோ அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பார்க்க. இப்போ உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் எரேஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்படி இல்லாமல் அவன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். இதுக்கு தான் நம்ம இந்த பேட்ச் டூலை யூஸ் பண்ண போகிறோம். பேட்ச் பென் டூல் எடுத்துக்கோங்க. பேட்ச்சில் ஒரு லேயரை ஆட் பண்ணுங்கள். லேயர் ஆட் பண்ணிட்டு இப்போது மேண்டேட்ரியாக நம்ம பேட்ச் மார்க் பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறோம். மேனுவலாக இதை நம்ம ட்ரா பண்ணோம். இப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அவுட்லைன் நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இன்னரும் நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு இன்னொரு லேயரை ஆட் பண்ணுங்கள். அந்த லேயரில் இப்போ இன்னரை மார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இன்னர் அவுட்டர் ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேக் செலெக்ஷன், நியூ செலெக்ஷன் டிக் பண்ணி ஓகே கொடுங்க.
சேம் திங் செகண்ட் லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுங்க, சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம அவுட்டர் அண்ட் இன்னர் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேயர் போனோம். இங்கே தான் கூல் ட்ரிக்ஸே இருக்குது. இந்த ரிங் செலக்ட் பண்ணி லேயர் மாஸ்க்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அழகாக பேக்ரவுண்ட் ஹைட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எரேசர் டூல் யூஸ் பண்ணல, கிராப் டூல் யூஸ் பண்ணல, எந்த டூலும் யூஸ் பண்ணாமலே நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை வச்சு ஃபிட் பண்ணி நீளம் அழகுபடுத்திக்கலாம். இதுக்கு பேர் தான் ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லுவோம். இந்த பேட்ஸ் அண்ட் மாஸ்க் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.